Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலுக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா கீழ ரெட் கலர் subscribe பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் கேரட் பீன்ஸ் அரை கப், பெரிய வெங்காயம் 1, அவல் 1 கப், தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்துப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை 1 கொத்து, மல்லித்தலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம முதல்ல வெள்ளை அவல் எடுத்துருக்கோம். அதை நம்ம தண்ணியில் வச்சு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு சுத்தமாக தண்ணியை வடித்து வச்சிடலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடும். அதே போல் தனித்தனியாகவும் உதிரியாகவும் இருக்கும். நம்ம தாளிக்கும் போது 2-3 தடவை நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வச்சுருங்க. நம்ம மீன் டைம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்துப்பருப்பு, சீரகம் ஒன்று வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்துட்டு வாசனை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃப்ளேவர் இருக்குது. இது எல்லாத்தோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லேஸ் அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா உளுந்து பருப்பு வந்து கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக. அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் 1 மட்டும் எடுத்திருக்கேன். காரம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 சேர்த்திருக்கேன். நான் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியாக சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாக வரணும். இப்போது நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன், அதை வந்துட்டு இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதே சமயம் அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்திக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பொடியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக எண்ணெயில் வதங்கிடும். வெங்காயம் வந்து பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கேரட் பீன்ஸையும் சேர்த்திக்கலாம். உப்பு வந்துட்டு அவல் உப்புமாவுக்கு தேவையான அளவு இப்போவே சேர்த்திக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக வேகும். அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு சேர்த்திக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா கேரட் பீன்ஸ் வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது. அதே சமயம் வந்து நல்லா வெந்தும் வரணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் க்ரீன் பீஸ் கூட சேர்த்திக்கலாம், கேப்சிகம் கூட சேர்த்திக்கலாம். அதுவும் இன்னுமே ஹெல்த்தி, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம மார்னிங் டைமில் செய்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கிட்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இதை கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இப்போ 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்திருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த வெஜிடபிள் அவல் உப்புமாவில் நம்ம தேவைப்பட்டால் நட்ஸ் கூட சேர்த்திக்கலாம். ஆரம்பத்திலேயே நம்ம கடுகு, உளுந்து பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்கிட்டோம் இல்லையா, அந்த சமயத்திலேயே உங்களுக்கு நிலக்கடலையோ அல்லது முந்திரி பருப்போ எது தேவைப்படுமோ அதை வந்து சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக, அதுவும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இப்போ வெஜிடபிள் வச்சு செய்கிற மாதிரி முட்டை வச்சு கூட செய்யலாம். வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 2 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றி அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா அவல் சேர்த்து கூட நம்ம செய்யலாம்.
அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொதுவாக அவல் பார்த்திங்கன்னா சுலபமாக ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வெள்ளை அவல்லையும் சரி, அதை விட சிவப்பு அவலில் மேலும் அதிகமான சத்துக்களே இருக்குது. இப்போ வெள்ளை அவல் பார்த்திங்கன்னா சுலபமாக ஜீரணிக்கக்கூடியது. அதுக்கப்புறமா ப்ரோட்டீன், விட்டமின் பி இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறையவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருந்த அவல் வந்து இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணியை நம்ம சுத்தமாக வடித்து வச்சிட்டோம். அதனால தான் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம தாளிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுவே கொஞ்சமாவது தண்ணி நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சி போயிருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா சாயங்காலம் நேரம் அவங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அல்லது எக் போட்டு அவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அவல் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தரக்கூடியது. அதனால் குழந்தைங்க சாப்பிட்டு தெம்பாக வந்து விளையாடுவாங்க அல்லது ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, டயர்ட்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. இது ஒரு 2 நிமிஷம் இன்னும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துறதுனால இந்த அவல் உப்புமாவோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலங்குற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். முக்கியமாக டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சுலபமாக இருக்கும். அதிகப்படியான கொழுப்புச்சத்து எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டயட் ஃபுட்டாக அது இருக்கும். இன்னுமே சிவப்பு அவலில் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்தை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது அது. டைம் கிடச்சிதுன்னா நம்ம வந்துட்டு அதையும் செய்யலாம். பட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இது செஞ்சிடலாம். அவல் வந்துட்டு அந்த சிவப்பு அவல் கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸஸாக டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். ஸோ சுவையான வெஜிடபிள் அவல் உப்புமா வந்துட்டு தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.